ஹாய் காய்ஸ், நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்ல 2023 ஓட பேப்பர் தான் பார்க்குறோம். அதுல குவான்ட் செக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man invested rupees 16,000 at the rate of 12.5% கொடுத்துருக்காங்க. ஃபார் certain இயர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அமௌண்ட் வந்து 32,000 மாறி இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. 1000 அதை விட்டுறலாம். 16ங்கிறது 32 மாறி இருக்கு. அப்ப டபுள் த டைம்ஸ் ஆயிருக்கு. அப்ப அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு டைம்ஸா இருக்கும்? 1 டைம்ஸா இருக்கும். அதை எழுதியிருக்கேன். இங்க நான் எழுதியிருக்கிறது டைம்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப இல்ல 100%ன்னு கூட சொல்லலாம். 100%னால என்ன அர்த்தம்? 100/100னா 1 தான் கிடைக்க போகுது. நம்மளுக்கு நார்மலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது மொத்த இயர் வேணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 5% நான் பே பண்றேன் 6 இயருக்குன்னா 5 6 ஆர் 30. அப்ப மொத்தமா நான் 30% பே பண்ணிருப்பேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா n இன்டூ ஆர் பண்ணலாம். n ஃபார் நம்பர் ஆஃப் இயர், ஆர் ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இங்க n எவ்வளோ இயர்ஸ்னு தெரியாது, பட் எனக்கு ஆர் 12.5%ன்னு தெரியும். 12.5% என்னன்னு சொல்லியிருக்கலாம்? 1/8. அப்ப n/8 இஸ் ஈக்குவல் டு 1னா என்னோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 8ன்னு வந்திருக்கும். அப்ப எவ்வளோ இயர்ஸ்க்கு நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்? 8 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். அவ்வளவுதான். இதை இந்த சம இப்படியும் போடலாம், இல்ல PNR/100 ஃபார்முலாலையும் போடலாம். PNR/100னா SA is equal to PNR/100. So 16,000ங்கிறது 32,000 ஆயிருக்குன்னா டபுள் த டைம் ஆயிருக்கு. ஸோ 16,000 ப்ராஃபிட், அதை எழுதியாச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எனக்கு 16,000, என்னங்கிறது தெரியாது, பட் ஆர் எனக்கு 12.5%ன்னு தெரியும். டினாமினேட்டர்ல 100. ஸோ 30 கேன்சல், 16க்கு 16 கேன்சல், 12.5ஐயும் 100ஐயும் அடிச்சா 8 டைம். அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு வந்திருக்கும்? 8ன்னு வந்திருக்கும். இல்ல நான் ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா இதான் லாஜிக். 12.5 என்னன்னு சொல்லலாம்? 1/8. 1/8ஓட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% கிடைக்குது. 100%னா 1ன்னு அர்த்தம். அப்ப என்னோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 8ஆ இருந்திருக்கும். இப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ கொஸ்டினே ரொம்ப பெருசா இருக்கு, பட் சம் ரொம்ப சப்பையா தான் இருக்கு. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 persons வந்து 50 kgன்னு சொல்றாங்க. A person left the group and the weight of the group decreased by 1 kg. இப்ப முதல்ல லெஃப்ட் ஆனவரை கண்டுபிடிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஆனவரோட வெயிட் என்னவா இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் திங், ஏற்கனவே இருந்த ஆவரேஜை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் 50, நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் வெளியே போறதுனால ஹோல் ஆவரேஜும் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அப்படின்னா கம்மி ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா வெளியே போனவரோட வெயிட் ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஒருத்தர் போறதுனால ஹோல் ஆவரேஜும் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அவரோட வெயிட் ஜாஸ்தி. ஸோ இந்த இடத்துல நான் பிளஸ் போட்டிருக்கேன். எவ்வளோ கேஜியா ஜாஸ்தி ஆகுது? 1 kg ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க. அப்ப என் கொஸ்டின்ல எவ்வளவு பேர் தான் இருந்திருப்பாங்க? 9 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அப்ப 9 மெம்பர்ஸ்க்கும் 1 kg ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இங்க 9 போட்டுக்கிறேன். 50 + 9 எவ்வளோ வந்திருக்கும்? 59. அப்ப வெளியே போனவரோட வெயிட் என்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 59ஆ இருந்திருக்கும். இதுவே அடுத்து, if one new person joined the group of remaining people, important remaining people. இப்ப ஏற்கனவே என் கையில இருக்கிறது 9 பேர், இப்ப ஒருத்தர் புதுசா ஆட் ஆகுறாங்க. then the average of the group become 52. அப்ப புதுசா வந்து சேர்ந்தவருக்கு, ஜாயின் பண்ணவருக்கு எவ்வளோ ஏஜ்னு கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் திங். இப்ப பழைய ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. லாஸ்டா நான் எவ்வளவு ஆவரேஜ் வச்சிருந்தேன்? 50ங்கிறது 1 kg கம்மியாகி 49 ஆயிருந்துச்சு இல்லையா? அப்ப என்னோட லாஸ்டா வச்சிருந்த ஆவரேஜ் 49, அதை அப்படியே எழுதிட்டேன். இப்ப ஒருத்தர் ஆட் ஆகுறதுனால ஹோல் குரூப்போட ஆவரேஜும் ஆட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிளஸ் கொடுத்துருக்கோம். இப்ப ஏற்கனவே இருந்தது 9 மெம்பர்ஸ், ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க. அப்ப என் குரூப்ல 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். 49 நான் வச்சிருந்த நம்பர் இப்ப 52 ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஒருத்தருக்கு 3 kgனா இந்த குரூப்ல இப்ப 10 பேர் இருக்காங்க. அப்ப 10 பேருக்கு 30 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சால்வ் பண்ணியிருந்தா 79. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றேன். ஏன் மைனஸ் பண்றேன்? அதை தான் கேட்கறாங்க. இப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் யாரு லெஃப்ட் ஆனாங்களோ அவங்களோட வெயிட்டுக்கும் யாரு ஜாயின் ஆயிருக்காங்களோ அவங்களோட வெயிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். 59 - 79னா எவ்வளவு வந்திருக்கும்? 20 kgன்னு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ மை ஆன்சர் இஸ் 20 kg. அவ்வளவுதான். இதுவே இதை நீங்க சம்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். அதுக்கு இது சிம்பிள் மெத்தட். ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். ஒருத்தர் வெளியே போறதுனால ஹோல் ஆவரேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றதுனால நான் பிளஸ் கொடுக்குறேன். ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க. அப்ப இந்த குரூப்ல இப்ப 9 பேர் தான் இருக்காங்க.
எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1 டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 into 1 9. சால்வ் பண்ணால் வெளியே போனவரோட வயசு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜாயினுக்கு இப்போ இருக்க ஆவரேஜ் எவ்வளோ 49. இப்போ அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க, 9 மெம்பர்ஸ். ஒருத்தர் ஜாயின் ஆகுறதுனால 10 மெம்பர்ஸ். ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது 49, இப்போ 52 அப்படின்னா 3 kgs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் 3 into 10. ஏன் 10 போடுறோம், 10 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால. சால்வ் பண்ணால் 79 வந்திருக்கு. இப்போ உங்கள் கொஸ்டினில் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸு. ஸோ லெஃப்ட் ஆனவங்களையும் ஜாயின் ஆனவங்களையும் மைனஸ் பண்ணோன்னா எனக்கு 20 வந்துருச்சு. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இஸ் டு பியோட ரேஷியோ 1:3 கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் சி கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இஸ் டு சி 2:3 கொடுத்துருக்காங்க. சிம்பிள்டா. இங்கே ஏவோட வேல்யூ, இங்கேயும் ஏவோட வேல்யூ ரெண்டுமே ப்ரெசென்ட்ல தான் கொடுத்துருக்கான். இதில் ஏவோட வேல்யூ 1, இதில் ஏவோட வேல்யூ 2. எனக்குமே சின்னதாக பெருசாகிக்கலாம், அது ஈஸி. அப்போ இந்த ஏவை நான் என்னவா மாற்ற போகிறேன்னா 2வா மாற்ற போகிறேன். எப்படி 2வா மாற்றலாம், இன்டூவில் 2 கொடுத்துருந்தா 1 into 2 2. நார்மலாக ரேஷியோவில் இருக்கும் போது எல்லா நம்பரோடையும் தான் காமனாக மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 into 2 எவ்வளோ வந்திருக்கும், 6. நவ் ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 6 அண்ட் சியோட வேல்யூ என்னவா இருக்கு, 3 இருக்கு. இப்போ உங்க கொஸ்டின்ல கொடுக்கறது ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 years. ஏவோட வேல்யூ எவ்வளோ 2, சியோட வேல்யூ எவ்வளோ 3. அப்போ ஒரு பங்கை தான் அவங்க 2 yearsன்னு சொல்றாங்க. டிஃபரன்ஸுங்கிறதுனால மைனஸ் பண்ணியிருக்கேன். 3 - 2 1. அப்போ 1 பார்ட்டுங்கிறது 2 years டினோட் பண்ணுதுன்னா சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஏபிசி, முதல்ல ஏபிசி கண்டுபிடிப்போம். அப்போ 2 + 6 8, 8 + 3 11. அப்போ 1 பார்ட் 2 டினோட் பண்ணுதுன்னா 11 பார்ட் எவ்வளோ டினோட் பண்ணியிருக்கோம், 22 டினோட் பண்ணியிருக்கோம். பட் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, 14 years ஹென்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 14 years. அப்போ 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கு 14னா டோட்டலாக 42 ஏஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ 22 + 42னா எவ்வளோ வந்திருக்கும், 64ன்னு வந்திருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரேஷியோ ஆஃப் த லென்த் டு த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 1:3. நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். லென்த்து 1 பார்ட்டு, பெரிமீட்டரு 3 பார்ட்டு. நார்மலாக பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன வந்திருக்கும் ரெக்டாங்கிளுக்கு, 2 into L + B. அப்போ பெரிமீட்டர் எனக்கு 3னே நான் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 2 into லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணா 3 2 சால்வ் பண்ணோம்னா 1.5 இஸ் ஈக்குவல் டு 1 + B. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும், 1.5ல 1 போனால் 0.5. இப்போ உங்கள் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் பிரெத்துக்கும் பெரிமீட்டருக்கும் கேட்குறான். 0.5 எப்படிமா சொல்லலாம், அரை அப்படின்னா 1/2. எனக்கு ஆல்ரெடி பெரிமீட்டரோட வேல்யூ தெரியும் 3. அப்போ 1:2. டினாமினேட்டரில் நம்பர் வச்சுக்காதீங்க, அதை இங்கே கொடுத்துட்டோம்னா மல்டிப்ளை. அப்போ 3 2s are 6. அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும், 3:6ன்னு வந்திருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். வாட்டரோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, சாரி போட்டோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. தண்ணியோட ஸ்பீடு 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் கேள்வி என்னன்னா, போட் டேக் 24 minutes மோர் டைம் டு கவர் x கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன் அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்ஸ்ட்ரீமில் அதிகமாக டைம் எடுத்துக்குது கம்பேரிங் டு த டவுன் ஸ்ட்ரீம். எவ்வளோ எடுத்துக்குதான், 24 minutes. இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், எல்லாமே ஹவர்ஸில் இருக்குது. இது மினிட்ஸில் இருக்கிறதுனால ஹவருக்கு மாற்றிக்கிறோம். ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரில் 60 போட்டுக்கிறோம். மினிட்டை ஹவருக்கு மாற்ற டினாமினேட்டரில் 60. எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது, எக்ஸ். நார்மலாக டைமுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் அவங்க எவ்வளோன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க, எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம்னா ரெண்டுத்தோட ஸ்பீடை என்ன பண்ணியிருப்போம், மைனஸ் பண்ணியிருப்போம். 36 4 ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 32ன்னு வந்திருக்கும். டவுன் ஸ்ட்ரீம்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். அப்போ அதே டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான், ஆட் பண்ணியிருந்தா 40 இஸ் ஈக்குவல் டு இதையும் கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 12 டேபிளில் இது 2 டைம், இது 5 டைம். ஸோ 2/5. 32க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 32க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்திருந்தா 160. ஸோ ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் காமன், தூக்கி வெளியே போட்டுடலாம். 32வோட என்ன பண்ணால் 160 வரும், சிம்பிள் திங். 5 பண்ணியிருந்தா வந்திருக்கும். மைனஸ் 40யோட எதை பண்ணியிருந்தா 160 வரும், 4 டைம் இஸ் ஈக்குவல் டு 2/5. 5ஐயும் 160ஐயும் கேன்சல் பண்ணுறேன்.
ஸோ 5ஐயும் 160ஐயும் கேன்சல் பண்ணியிருந்தா 16 16 3 டைம் ரிமைனிங் 1 2 டைம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஏன்னா 5ல 4 போனா 1 தானே, இந்த 32 ஈக்குவல் அங்கிட்டு வந்தா மல்டிப்ளை. ஸோ எக்ஸோட வேல்யூ 64னு தெரிஞ்சிருச்சு. வெயிட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 64 தான் நம்மளுக்கு குழப்பறதுக்காக. ஏன்னா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னது 2x, எக்ஸோட வேல்யூ 64. ஸோ 2 into 64னா எனக்கு ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும் 128னு வந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஈஸியாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஒரு மேன் வந்து 2 டிஸ்டன்ஸை கவர் பண்றானா. ஃபர்ஸ்ட் d கிலோமீட்டர், அடுத்து d plus 32. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைம் டேக்கன். ஸோ 2 டிஸ்டன்ஸையும் அவன் கவர் பண்றதுக்கான டைமோட டிஃபரன்ஸ் வந்து 2 hours தான். ஃபைண்ட் த ஸ்பீட். சிம்பிள்டா, ரெண்டுத்துலயுமே ஸ்பீட் என்னவா இருக்கு, சேமா தான் இருக்கும். அப்படின்னா முன்னாடி இருக்கிறத விட இப்ப அவன் 2 hours அதிகமா எடுத்துக்கிறான். ஏன் அதிகமா எடுத்துக்கிறான்? முன்னாடி அவன் கவர் பண்ணது d ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஆனா இப்ப அவன் கவர் பண்றது d plus 32. இதை விட இது எவ்வளோ அதிகமா போயிருக்கான், 32 கிலோமீட்டர் அதிகமா போயிருக்கான். இதான் மேட்ரு. இந்த 32 கிலோமீட்டரை அவன் ஜாஸ்தியா கவர் பண்றதுனால தான் அவன் 2 hours அதிகமா எடுத்திருக்கான். 32 கிலோமீட்டரை 2 ஹவர்ஸ்ல போயிருக்கானா, 1 மணி நேரத்துக்கு அவனால எவ்வளவு போக முடியும், 16 போயிருக்க முடியும். அப்ப என் ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும், 16 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருந்திருக்கும். என்ன பண்றோம், 2 hours ஜாஸ்தியா இருக்கு. ஏன் இந்த 2 hours ஜாஸ்தியா இருக்கு, முன்னாடி கவர் பண்ணதை விட இப்ப 32 கிலோமீட்டர் அவன் ஜாஸ்தியா போறான். சோ இங்க 32 எழுதுறேன். 2 ஹவர்ஸ்ல அவன் 32 போறானா, 1 ஹவருக்கு அவன் 16 போயிருப்பான். அவ்வளவுதான் லாஜிக். நெக்ஸ்ட் ஒன். P invested rupees 15,000 in a business. After 7 months, Q joined him with certain amount. At the end of the year, the ratio of the profit கொடுத்துட்டாங்க Q investment. Easy one. எல்லாத்துலயுமே 3 zeros இருக்கு. அப்ப இந்த 15,000 வேணாம், 15 எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களோட ப்ராஃபிட்டோ லாஸோ எது வேணும்னாலும் அவங்க எவ்வளோ கேபிட்டல் போடுறாங்க, எவ்வளோ டைம் பீரியட் அந்த பிசினஸ்ல இருக்காங்க. லெட்ஸ் சே P by Q. எனக்கு P 15 rupees போட்டிருக்கான், ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த பிசினஸ்ல இருக்கான். ஏன் ஒரு வருஷம் சொல்றோம், எண்ட் ஆஃப் த இயர்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு மாசம், 12 month. ஏன் இதை மந்த்ல மாத்திக்கிறோம்னா, Q வந்து பாதியில தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அதனால Qவை நான் Qவே எடுத்துக்கிறேன். அவன் 7 monthக்கு அப்புறம் தான் ஜாயினே பண்றான். அப்ப வருஷத்துல 7 மாசம் அவன் இல்ல. அப்ப மிச்சம் இருக்க 5 மாசம் தான் இருந்திருப்பான். சோ இன்டூல 5 போட்டாச்சு. ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோன்னு எனக்கு தெரியும், 3:1 தெரியும். தட்ஸ் இட். 5ஐயும் 15ஐயும் அடிச்சா 3 டைம், 3ஐயும் 3ஐயும் அடிச்சா 1 டைம். அப்ப Qவோட வேல்யூ 12. அப்ப என் ஆன்சர் என்னவா இருந்திருக்கும், 12,000 இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது 3 0 விட்டேன் இல்லையா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். A and B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 12 days. B alone took 6 days more than time taken by A and B. So B எப்படி எடுத்துக்கிறான்னா 6 days அதிகமா எடுத்துக்கிறான் AB செய்யறதை விட. அப்ப AB 12 daysல செய்யறாங்கன்னா B அந்த வேலையை செய்யறதுக்கு 18 days. இப்ப A alone, A மட்டும் எவ்வளவு நேரம் கேக்குறாங்க. ஈஸி ஒன். 12 18 ரெண்டு நம்பருக்கும் நான் LCM எடுக்கிறேன். அப்ப என் டோட்டல் ஒர்க் எவ்வளவு வந்திருக்கும், 12க்கும் 18க்கும் LCM எடுத்திருந்தா 36. இப்ப எஃபிஷியன்சி வாங்கலேன். சிம்பிளா பாருங்க, 36 வேலையை 12 நாள்ல செய்யறானா, ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 3 வேலை பாக்குறாங்க. 36 வேலைய 18 நாள்ல செய்யறானா, 2 பேர் B மட்டும் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 2 வேலை பாக்குறான். இப்ப நார்மலா யோசிங்களேன், 2 பேரும் சேர்ந்து செஞ்சா 3 வேலை, B மட்டும் 2 வேலை. அப்ப A எவ்வளவு ஒர்க்க செஞ்சிருக்கணும், ஒரு ஒர்க்க. அப்ப ஒரு நாளைக்கு இவனால ஒரு ஒர்க் தான் செய்ய முடியும். அப்ப 36 ஒர்க்க செய்யறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும், 36 days ஆயிருக்கும். அவ்வளவுதான் லாஜிக். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 48 liters மிக்சர் இருக்கு, அதுல மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு 3:1ங்கிற ரேஷியோல. சோ ஈஸி தானேடா. 48 3:1னா டோட்டல் பங்கு எவ்வளோ, 4. கேன்சல் பண்ணியிருந்தா 12ன்னு வந்திருக்கும் இல்லையா. அப்ப என்ன ஆயிருக்கும், டைரக்டா மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். அப்ப 3 பார்ட்டுக்கு 3 12s are 36, 1 பார்ட்டுக்கு 1 12s are 12. ஸோ இப்போ 10 லிட்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ 10 லிட்டர் எடுக்கிறாங்க இல்லையா. 3:1னா டோட்டல். ஒரு இதுல இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கும் போது ரேஷியோ படி தான் எடுப்பீங்க. ஏன்னா நான் கரெக்டா என்னோட வெறும் தண்ணியை மட்டுமோ இல்ல பாலை மட்டுமோனா எடுக்க முடியாது. ஸோ அதையும் ரேஷியோ படி தான் எடுக்க முடியும். ரேஷியோ எவ்வளோ, 4 பார்ட். கேன்சல் பண்ணியிருந்தா 2.5. அப்போ ஒரு பங்குக்கு 2.5 எடுக்கிறீங்க. அப்போ ஒரு பங்குக்கு 2.5 எடுக்கிறீங்கன்னா இதுல 3 பார்ட் இருக்கு இல்லையா. அப்ப 3 பார்ட்டுக்கு 7.5 எடுத்திருப்பீங்க, இதுல 2.5 எடுத்திருப்பீங்க. அவ்வளவுதான் லாஜிக்.
அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது 9.5. இதை சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது எவ்வளோ வந்திருக்கும் 38ன்னு எடுத்துக்கலாம். 38னா இது 28.5ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் என்ன சேர்க்குறீங்களா, வாட்டர் சேர்க்குறீங்களா. ஸோ வாட்டர் மட்டும்தான் சேர்க்குறீங்க. அப்போ இங்கே மட்டும் ஒரு 20 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது எவ்வளோ இருக்கும் 29.5. மில்கை பற்றி எதுவுமே கொடுக்கல. அப்போ இது எவ்வளோ வந்திருக்கும் 28.5. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் கேட்குறாங்க. 28.5க்கும் 29.5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோடா வந்திருக்கும் 1ன்னு வந்திருக்கும். அப்போ 1 லிட்டர் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். அவ்வளோதான். நீங்கள் எல்லாமே SBI கிளர்க் எழுதுறீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பீங்க. ஸோ நான் வேகமாக போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Selling price of an article is 60% of its marked price. And shopkeeper gets the profit of 100%. Okay. Then the shopkeeper sells the article at marked price. The difference between cost price and marked price is 140. Fine. Find the cost price. Actually, நான் நார்மலாக சொல்லி கொடுக்குறது காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெடு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இதான் ஆர்டர். காஸ்ட் ப்ரைஸ் அப்புறம் மார்க்கெடு ப்ரைஸ் வரணும், மார்க்கெட் ப்ரைஸ்க்கு அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வரும். ஏன்னா முதல்ல வாங்கணும், வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுவோம், சேலுன்னு ஒன்று பண்ணுவோம். அப்போ இதுதான் ஆர்டர். ஆர்டர் படி வந்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜில் வர 100 டினாமினேட்டர்லேயே வரும். ஆர்டருக்கு ரிவர்ஸில் வரீங்கன்னா அந்த பர்சன்டேஜில் வர 100 நியூமரேட்டரில் போகும். ஸோ இதை பற்றியான டீட்டெயில் வீடியோஸ் பார்க்க நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு எடுத்துக்கிறேன். சிம்பிளாக, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேணாம். 100. இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸில் இருந்து தான் செல்லிங் ப்ரைஸ் போகலாம். எதை யூஸ் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் யூஸ் பண்ணி போயிருக்கலாம். இந்த சம்மில் எனக்கு ப்ராஃபிட்னு தெரியும். எவ்வளோ பர்சன்டேஜ் 20%. அப்போ 120/100. இப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நான் எதுக்கு வரேன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வரேன். எதை யூஸ் பண்ணலாம், அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னது, டிஸ்கவுண்ட். ரிவர்ஸில் வரும்போது 100 மேலே வரும்னு சொன்னால் போட்டாச்சு. நீங்கள் 60%க்கு தானே விற்கிறீங்க. ஸோ 60 அப்படியே எழுதிக்கோங்க. சால்வ் பண்ணிங்கன்னா 100க்கு 100 கேன்சல். ஸோ 0க்கு 0 கேன்சல். இது 2 டைம். அப்போ 200. அப்போ 200ங்கிறது எதை டினோட் பண்ணுது, உங்கள் மார்க்கெட் ப்ரைஸ். சிம்பிளாக யோசிங்களேன். மார்க்கெட் ப்ரைஸ் 200, காஸ்ட் ப்ரைஸ் 100. இப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. 200க்கும் 100க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வந்திருக்கும், 100 பார்ட். அப்போ 100 பார்ட்டுங்கிறது தான் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 டினோட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 100 பார்ட்டுங்கிறது வந்து 140 அப்படின்னா அவங்க கொஸ்டினில் கேட்குறது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தான் எடுத்தோம், 100 தான். அப்போ 100 பார்ட் எதை தான் டினோட் பண்ணியிருக்கோம், 140 தான் டினோட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் சீரிஸ் வந்துச்சு. ஸோ 2 into 4 ராங் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 8 into 2, 16 into 2, 32 into 2. ஸோ ஆப்வியஸாக எல்லாமே இன்டூ 2ல் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் இன்டூ 4ல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், 4. இந்த 2 இருக்க இடத்துல 4 வந்திருந்தா தான் 4 into 2 என்னால் என்னன்னு சொல்லியிருக்க முடியும், 8ன்னு சொல்ல முடியும். அப்போ என்னோட ஆன்சர் 2. நார்மலாக ராங் டேர்ம் வந்து ஏன் கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த டேர்மை தப்பாக சொல்கிறது அப்படிங்கிறதுல டவுட் வரும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ 4320, 4337. 17 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4337, 4463 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13ல் 7 போனால் 6, 5ல் 3 போனால் 2, 126 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 126. ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்க்குறோம். ஸோ 7, 9ல் 3, 3, 37. ஈஸி ஒன். 17 என்னன்னு சொல்லலாம், 4 ஸ்கொயர் + 1ன்னு சொல்லலாம். 16 + 1. 126 எப்படி சொல்லலாம், 5 cube + 1ன்னு சொல்லலாம். ஏன்னா 5 cube 125 + 1. இதை என்னன்னு சொல்லியிருக்கலாம், 6 cube + 1ன்னு சொல்லியிருக்கலாம். 6 cube வந்து 36 + 1. எப்படி மேம் சொல்கிறதுனா யோசிக்க தான் செய்யணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தா அப்போ எவ்வளோ வந்திருக்கு, 344 வந்திருக்கு. அடுத்து என்ன வந்திருக்குன்னு ஆக்சுவலி 7 cube + 1 தானே வந்திருக்கணும். 7 கியூப் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும், 343 + 1. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து என்ன ஆயிருக்கணும், 8 ஸ்கொயர் + 1 அப்படின்னா 65ன்னு வந்திருக்கணும். 65 வருதா,
4910 6. ஸோ 10னா 6 66ன்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். இங்கே 66ன்னு வரக்கூடாது. என்னன்னு வந்திருக்கணும்? 65ன்னு வந்திருக்கணும். அப்போ என்னோட எந்த டேர்ம் ராங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4910 ராங்கா இருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் 3 4 8 என்ன இருக்கு? 4 8 364 1368 multiply. So 3 into 4 இல்ல 3 into 4. So plus 1. 4க்கும் 8க்கும் plus 4. 8க்கும் 24க்கும் plus 16. 24க்கும் 88க்கும் 8ல 4 போனா 4. 8ல 4 போனா 6. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் அப்போ 14ல 8 போனா 6. 35ல 8 போடுது. 35ல 8 போனா 27 276. ஃபைன். இங்கே 3 இருக்கா? ஸோ 3 அப்படியே எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் இது எல்லாமே 2ஓட நம்பர்ஸ். ஸோ இதை 2 பவர் 0ன்னு சொல்லலாம். எனிதிங் பவர் 0 என்ன வந்திருக்கும்? 1. அப்போ 3 + 1 எவ்வளோ வந்திருக்கும்? 4. ஓகேயா? 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே 4 இருக்குது, அது அப்படியே வச்சுக்கலாம். 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா எவ்வளோ வந்திருக்கும்? 4. 4 + 4 எவ்வளோ வந்திருக்கும்? 8. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 16. 16 வந்து 4 டைம்ஸ். அப்போ 8 + 2 பவர் 4. 2 பவர் 4 தான் 16. 8 + 16 எவ்வளோ வந்திருக்கும்? 24. அடுத்து 24 அப்படியே எடுத்துக்கலாம். 2 பவர் 2 2 பவர் 4. அப்போ அடுத்து 2 பவர் 8 இருந்திருக்கும், இல்லை 2 பவர் 6 இருந்திருக்கும். 2 பவர் 6 8 செக் பண்ணிடலாம். 6 தான். 2 பவர் 6 தான் என்ன வந்திருக்கும்? 64ன்னு வந்திருக்கும். அப்போ அதை ஆட் பண்ணால் 88. அப்போ நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? 2 பவர் 8 பண்ணியிருக்கணும். 2 பவர் 8னா என்ன வந்திருக்கும்? 64 × 2னா 128. 128 × 2னா 256. ஆனால் இங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 276 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் தான் ராங் இருக்கு. 364 வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல 344ன்னு வந்திருக்கணும். வந்திருந்தா இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் 758 777 818 855 ஆட் பண்ணி பார்க்கலாம். 58னா 68 78 19 ஜாஸ்தியாக இருக்கு. 77 87 97 07 17 41 ஆட் ஆயிருக்கு. 41. இது ரெண்டுத்துக்கும் எடுத்தோன்னா 15ல 8 போனா 7. 4ல 1 போனா 3. 37. 37. ஓகே, அடுத்து இது ரெண்டுத்துக்கும் எடுத்தோன்னா 6ல 5 போனா 1. 9ல 5 போனா 4. 41. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் எடுக்கிறோம். 9ல 6 போனா 3. 13ல 9 போனா 4. 43 ஆட் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் ஆல் ஆர் ப்ரைம் நம்பர். அப்போ என்ன வந்திருக்கும்? 19 இஸ் கரெக்ட். 19 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இது 43 முன்னாடி போகலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 47 வந்திருந்தா நம்ம கெஸ்ஸிங் கரெக்டு. ஸோ 16ல 9 போனால் 7. 5ல 3 போனால் இல்லை 7ல 3 போனால் 4. கரெக்டு தான். அப்போ 47னா 47க்கு முன்னாடி 43 இருக்கணும். கரெக்டு. 43க்கு முன்னாடி 41 இருக்கணும். இதுவும் கரெக்டு. 41க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர் 37. ஸோ 37 இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கு, கரெக்டு. அப்போ 37க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 37க்கு முன்னாடி என்ன ப்ரைம் நம்பர் இருக்கும்? 35 33 31 இருக்கணும். ஆனால் இங்கே 41 இருக்கு. அப்போ எனக்கு 777 வந்திருக்காது. ஃபைன். 777ல தான் ராங் இருக்கு. அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா 767 இருந்திருக்கணும். ஃபைன். ஸோ ஆன்சர் 777. ஏன்னா 767 இருந்துச்சு அப்படின்னா இங்கே 19 வந்திருக்காது இல்லையா? 31க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர் 29 இல்லையா? 58னா சாரி ஏற்று தானே செய்வோம். அப்போ 787.
58 68 78 88 கரெக்ட் தான். 29 தான் வந்திருக்கும். ஸோ எனக்கு 777 வந்திருக்காது, இந்த இடத்துல 787 வந்திருக்கணும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன். ஐ திங்க் கம்மியான வரிசையில் தான் ஆட் ஆகுது. ஸோ இதை விட இது 36னா 46 46 15 இது ரெண்டுத்துக்கும் 61 71 71 71னா 25 இது ரெண்டுத்துக்கும் 86 85 11ல் 4 45 இது ரெண்டுத்துக்கும் 6ல் 1 5 9ல் 2 7 ஐ திங்க் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு 10, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 20, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 30. அப்போ இந்த இடத்துல 85ல் 40 வரணும், இங்கே 40 வந்திருக்குன்னா 115 வரணும். செக் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் 6 115 வராது. இங்கே 2 இருக்கு இல்லையா, 2 இருந்தாலே இது கட்டாக இருக்கும். ஏன்னா 6ல் 1 போயிருக்கணும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ 2012 இஸ் ராங். தட்ஸ் இட். ஓகே, சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்துமதி, சுட்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்ஐசி இந்துமதி எடுத்துக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்துமதி இன் எல்ஐசி அண்ட் என்பிஎஸ் டு த சம் ஆஃப் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சுட்கி. லிசன், என்ன கேட்டிருக்கான்? இந்துவை கேட்டிருக்கான். எதில் கேட்டிருக்கான்? எல்ஐசிலையும் என்பிஎஸ்லையும். ஸோ இது 24, இது 16, ரெண்டையும் ஆட் பண்ணால் 40. தட்ஸ் இட். அடுத்து சுட்கி எடுத்துக்கோங்க. இஎஸ்ஐசி என்பிஎஸ். இஎஸ்ஐசியில் சுட்கி எவ்வளோ இருக்குது? 12. என்பிஎஸ்ல சுட்கி எவ்வளோ இருக்குது? 18. ரெண்டையும் ஆட் பண்ணால் 30. ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும்? 4:3 வந்திருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஜான் இன் என்பிஎஸ் இஸ் 30% மோர் தென் ஆவரேஜ் ஆஃப் எல்ஐசி இன் எல்ஐசி. அடுத்து இஎஸ்ஐசி, இதோட ஆவரேஜ். ஸோ டினாமினேட்டரில் 2. யார் எடுத்துக்க சொல்கிறாங்க? சுட்கியே எடுத்துக்க சொல்கிறாங்க. ஞான் 30% கூட இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்துமதி இன் இஎஸ்ஐசி அது எவ்வளோ? இந்துமதி இஎஸ்ஐசியில் இருக்கணும். அதையும் இஸ் வாட் பர்சன்டேஜ் இஸ் ஞான் இன் என்பிஎஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த ஞானுங்கிற பேரே வரல, புதுசாக தான் வந்திருக்கு. ஸோ செக் பண்ணலாம். ஸோ எனக்கு யார் வேணும்? சுட்கி எல்ஐசிலையும் இஎஸ்ஐசிலையும் எவ்வளோன்னு வேணும். சுட்கி எல்ஐசியில் எவ்வளோ இருக்காங்க? 48. இஎஸ்ஐசியில் எவ்வளோ இருக்காங்க? 12. ரெண்டையும் ஆட் பண்ணால் 60. ஆவரேஜ்னு கேட்டிருந்தாங்கன்னா 30ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் 30. 30ல் 30%னா 9 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லெட்ஸ் சே இது 39. இந்துமதி இஎஸ்ஐசியில் எவ்வளோ? இந்துமதி இஎஸ்ஐசியில் எவ்வளோ இருக்குது? 195. ஸோ ஒரு பாயிண்ட் வைங்க. ஏன்னா இது 39,000, இது 19,500. ஸோ பாயிண்ட் வச்சுருக்கேன். பர்சன்டேஜில் கேட்கறதுனால இன்டூ 100. சிம்பிள் திங். 39ல் பாதி தான் 19.5. பாதிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுவோம்? 50%ன்னு சொல்லியிருப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் போலு. போலுங்கிற கேரக்டர் புதுசாக கொண்டு வராங்க இன் இஎஸ்ஐசி. ஸோ போலு இஎஸ்ஐசியில் 3/8 மோர் தென் சுட்கி இன் எல்ஐசி. இஃப் போலு இன்வெஸ்டட் த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்னா அப்போ போலு எவ்வளோ? ஸோ அதுக்கு முதல்ல எனக்கு சுட்கி எல்ஐசியில் எவ்வளோன்னு தெரியணும். சுட்கி எல்ஐசியில் எவ்வளோ இருக்குது? 48 இருக்குது. ஓகே ஃபைன். அப்போ இன்க்ரீஸ்ன்னு சொன்னதால ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது இன்க்ரீஸ்னா டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ்னா டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதான். அப்போ 11/8 இன்டூ சுட்கி எல்ஐசியில் எவ்வளோன்னு பார்த்தோம்? 48. கேன்சல் பண்ணியிருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? 6 டைம். அப்போ 66,000. இப்போ இந்த 66,000 அவன் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணான் அப்படின்னா 12 மந்த்துக்கு பே பண்ணான். சிம்பிள் திங். 12 டேபிளை கேன்சல் பண்ணால் 1 டைம், 12 டேபிளை கேன்சல் பண்ணால் 65 டைம், ரிமைனிங் 16னா 5 டைம். 55ல் ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் 5,500. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன். இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்துமதி இன் என்பிஎஸ். இந்துமதியாக இருக்கணும், என்பிஎஸ்ல இருக்கணும். இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் தென் சுட்கி இன் எல்ஐசி. ஸோ சுட்கியாக இருக்கணும், எல்ஐசியில் இருக்கணும். ஸோ மோர் ஆர் லெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்துமதி ஐ திங்க் மறந்துட்டேன். இந்துமதி என்பிஎஸ்ல, சுட்கி எல்ஐசியில். ஸோ இந்துமதி என்பிஎஸ்ல 16, சுட்கி எல்ஐசியில் 48. ஓகே. ஸோ சுட்கி எல்ஐசியில் 48, இந்துமதி 16.
ஜஸ்ட் ரேஷியோவில் எடுங்களேன். இது 1 பங்கு, இது 3 பங்குன்னு சொல்லலாம். 3 பங்கு காமனாக போட்டுக்கோங்க. மோர் ஆர் லெஸ்? கண்டிப்பாக லெஸ் தான். இவளை கம்பேர் பண்ணும்போது இவ கம்மியாக வாங்குறா. எவ்வளோ பங்கு? இவ 3 பங்கு வாங்கியிருக்கானா, இவ 1 பங்கு தான். அப்போ 2 பங்கு கம்மியாக வாங்குறா. பர்சன்டேஜில் கேட்குறனால இன்டூல 100. ஸோ 66 2/3. இது கம்பல்சரி ஞாபகம் இருக்கணும். 1/3னா 33.333, 2/3னா 66.666. நெக்ஸ்ட் ஒன். ஸோ எல்ஐசி வந்து 12%, இஎஸ்ஐசி வந்து 15% தருது. இந்துமதியே கேட்குறாங்க. எல்ஐசி, இஎஸ்ஐசி. எல்ஐசியில் 24, இஎஸ்ஐசியில் 19.5. ஓகே. ஸோ எல்ஐசியில் அவ 54 வாங்குறா. இஎஸ்ஐசியில் அவ 54 வாங்கினா 24 வாங்கினா. ஸோ 24 வாங்கியிருக்கா. 24 அண்ட் இஎஸ்ஐசியில் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க? 19.5. ஓகே, சிம்பிள். 24க்கு 12%. 24க்கு 12னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 24, 240, 48. ஸோ ஆட் பண்ணியிருந்தா 28, 288. அப்போ இதில் அவளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா 2880. இதில் 15%. ஸோ இதில் 15% அப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம். 195 into 15. So 5 5s are 25. 1950. ஸோ இதில் பாதி அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 9 7 5 5 12 19 1 2. ஸோ இதில் அவளோட ஏர்னிங் வந்து 2925. ஸோ ரெண்டுத்தையும் சேர்க்குறோம். ஆக்சுவலி இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா 0 + 5 5. 5ல் 2 நம்பர் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 8 + 2 10. 0 5ல் எண்ட் ஆகிற நம்பர் இதுதான். அப்போ இதான் ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ இதில் எவ்வளோ அவள் ப்ராஃபிட் வாங்குறான்னு பார்க்குறேன். ஸோ சிம்பிள். இதில் போட்டிருக்க பணம் 24,000. ஒரு பர்சன்டேஜ்க்கு 2 0 கட் பண்ணிடலாம். 24 × 12 சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்திருக்குன்னா 288. ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அடுத்து இது 19,500. ஸோ அகைன் பர்சன்டேஜுக்கு 2 0 விட்டாச்சு. மல்டிப்ளை பண்ணால் இவ்வளோ. அப்போ ஓவராலாக அவள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அவள் ரிசீவ் பண்ணியிருக்க அமௌண்ட்டு 5,805. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ 1 2/5, 4 3/10, எக்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் திங். இது எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம். 10 தூக்கி காமனாக போட்டுடலாம். 1 5s are 5 + 2னா 7. நான் 10 போட்டிருக்கிறதுனால நான் அதை இன்டூ 2 பண்ணுறேன். அப்போ 7 2s are 14. 4 10s are 40 + 3னா 43. ஏன்னா டினாமினேட்டர் ஆல்ரெடி இதில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் அங்கிட்டு வந்தால் மைனஸ். 4 5s are 20. 20 + 2 22. டபுள் ஆக்குறோம். ஸோ 44. அப்போ சால்வ் பண்ணால் 43. இதுனா -1. 14ல் 1 போனால் 13. 13/10. 13/10 எப்படி சொல்லலாம்? 1 3/10ன்னு சொல்லியிருக்கலாம். தட்ஸ் இட். சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுங்க. அதுதான். 45 பர்சன்டேஜ்க்கு 2 0 கட் பண்ணிடுங்க. 6 × 45 அப்படின்னா 270. 19 ஸ்கொயர்னா எவ்வளோ வந்திருக்கும்? 19 ஸ்கொயர் 361. 841ங்கிறது எதோட ஸ்கொயர்? 841. 841ங்கிறது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 29ஓட ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 70 370 319 வந்திருக்கும். அப்போ 48% எப்படி சொல்லலாம்? 24/50x is equal to. இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணியிருந்தா எவ்வளோன்னு சொன்னோம்? 390. 390ல் ப்ளஸ் 270 ஈக்குவல் அங்கிட்டு வந்தால் மைனஸ் ஆகிட்டு. சால்வ் பண்ணியிருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? 120. ஸோ 24 டேபிளில் கேன்சல் பண்ணியிருந்தா இது 5 டைம். தென் எக்ஸோட வேல்யூ 5 5s are 25. ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 250. இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் அங்கிட்டு வந்தால் நியூமரேட்டர் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இன்டூ 12 அப்படியே வச்சுக்கலாம். 10% ஆஃப் 60னா 6. 12 + 6 18. அப்போ x is equal to 135 divided by மல்டிப்ளை ஈக்குவல் அங்கிட்டு வந்தால் டிவைட் 18. 9 டேபிள் அடித்தா இது 2 டைம். 9 டேபிள் அடிச்சிருந்தா இது 1 டைம். 5 டைம். 15/2னா 7.5. ஸோ மை ஆன்சர் இஸ் 7.5. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க. ரூட்டுக்குள்ளே வர நம்பர் கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த சம் ஈஸியான மெத்தட். ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் தானே கேட்குறாங்க. அப்போ அது ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியணும். ஏன்னா இங்கே இருக்க எந்த நம்பருமே ரூட்டை வச்சோ இல்லை ஸ்கொயரை வச்சோ இல்லை. அப்போ ஆப்வியஸாக அது ரூட்டை விட்டு வெளியே வர நம்பராக இருக்கணும். இங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் ரூட்டை விட்டு வெளியே எடுக்க வேண்டிய நம்பர் 900 மட்டும்தான். வேறு எதுவுமே ரூட்டை விட்டு வெளியே வராது.
950, 850, 800, 750. Now we solve root x. 15 into 18. 15 into 18. 18 tens are 180 plus 90. 270 is equal to இதே அடிக்கிறோம் 300. அப்போ root x is equal to 30. எந்த நம்பரை ஸ்கொயர் ரூட்டை எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900. அப்போ my answer is 900. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் 4.8 into 5. நார்மலாக ஒரு நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. அந்த நம்பரை அப்படியே பாதி ஆகுங்க. அப்போ இது எவ்வளோ வந்திருக்கும்? 24ன்னு வந்திருக்கும். தட்ஸ் இட். ஏன்னா ஒரு நம்பரை 48 into 5ன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதை பாதி ஆக்குனா 24. ஒரு 0 சேர்த்துப்போம். இதான் லாஜிக்கு. பட் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த 0 கட் ஆயிருக்கும். 8 into 0.75. 0.75னா 4ல் 3 பங்குன்னு சொல்லலாம். அப்போ இதை 4 பங்கா போட்டிங்கன்னா 2, அதில் 3னா 6. 24 plus 6னா எவ்வளோ வந்திருக்கும்? 13 வந்திருக்கும். இஃப் யூ ஆர் குட் இன் கேல்குலேஷன் நீங்கள் தாராளமாக மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஈஸி. 7a இதையும் கேன்சல் பண்ணலாம் 50. 9a இதையும் கேன்சல் பண்ணலாம் 50. சாரி 5 டைம் 5 5s are 25 into 10ன்னு சொல்லலாம். 10 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 10க்கு 10 கேன்சல், எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 25 வரும்? 5 ஸ்கொயர் பண்ணால் வெயிட் த திங் -5 ஸ்கொயர் பண்ணாலும் 25 தான் வரும். அப்போ என்னோட ஆன்சர் போத் ஏ அண்ட் டி. ஏன்னா +5 ஸ்கொயர் பண்ணியிருந்தாலும் எனக்கு 25 தான், -5 ஸ்கொயர் பண்ணியிருந்தாலும் எனக்கு 25 தான். நெக்ஸ்ட் ஒன் 24 into 2 power 4. 2 power 4 means 16 into 250. Denominator 5 cube 125 into 25 is equal to 32 into 5 power question mark. Simple one. இதையும் கேன்சல் பண்ணுறேன் 2 டைம். இதை எப்படி சொல்லலாம்? இது 32, சாரி. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 32. டினாமினேட்டரில் எனக்கு என்ன இருக்குது? 25, சாரி, மல்டிப்ளை 25. ஓ மை காட், இங்கே 25 வந்திருக்கும். 25 எப்படி சொல்லலாம்? 5 ஸ்கொயர். ஸோ 32 into 5 பவர், இங்கே என்ன வந்திருக்கணும்? ஸ்கொயர் வந்திருக்கணும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள், டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இது 2 டைம் 0, 91னா 7 டைம். 107 plus 90னா 216. கியூப் நம்பர் 216 எதோட கியூப்? 6ஓட கியூப். தட்ஸ் இட். √75 into √300. √75 எப்படி பிடிக்கலாம்? 25 √3. 25 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தா 5. √300 100 into 3ன்னு சொல்லியிருக்கலாம். 100 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தா 10 √3. 5 into 10 50. √3 into √3 3. 50 into √3னா எவ்வளோ வந்திருக்கும்? 150ன்னு வந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஈஸி ஒன். 10 ஸ்கொயர் பண்ணியிருந்தா 100. 24 ஸ்கொயர் பண்ணியிருந்தா 576. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்தா 676. 676ல் 276 போனால் ரிமைனிங் 400. 400ங்கிறது எதோட ஸ்கொயர்? ஏன்னா ஸ்கொயர் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 400ங்கிறது 20 ஸ்கொயர். வித்தின் 15 or 20 செகண்ட்ஸ் தான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு. ஈஸியாக இருந்தால் இதெல்லாம் அதுதான் லாஜிக்கு. ஸோ 25னா 1/4ன்னு போட்டிருக்கலாம். ஸோ x + 360 அது அப்படியே வந்துட்டு போகுது. ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் 10 150. ஸோ x + 360 is equal to, இது ஈக்குவல் அங்கிட்டு வந்தால் மல்டிப்ளை 600. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்போ என்னவா இருந்திருக்கும்? 240 இருந்திருக்கும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் 20% of 300 அப்படின்னா 60 + 180. இது இங்கே போட்டும் இது இங்கே வரட்டும். அப்போ எக்ஸு கீழே 30. 60 + 180 240. 240/30னா எவ்வளோ வந்திருக்கும்? 240/30னா 8ன்னு வந்திருக்கும். 240/30. ஓகேவா? ஸோ மை ஆன்சர் இஸ் 8. நெக்ஸ்ட் ஒன் 14 டேபிளில் கேன்சல் பண்ணியிருந்தா இது 4 டைம் 00. 400 minus x is equal to, இதே அடித்தா 7 டைம் 7 into 50 350. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 50யாக இருந்திருக்கும். தட்ஸ் இட். 2 power 4. 2 power 4 is 16 into 2 power என்னன்னு தெரியாது. இல்லை இது எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு இன்னும் சிம்பிளாக போடணும் அப்படின்னா 2 power 4 into 2 power தெரியாது. 32 2 power 5 into 64 2 power 6. 5 + 6 11. அப்போ இங்கே எனக்கு என்ன வரணும்? 11. 4ஓட என்ன ஆட் பண்ணியிருந்தா எனக்கு 11 வரும்? 7 ஆட் பண்ணியிருந்தா. ஏன்னா பேஸ் காமனாக இருக்க பட்சத்தில் மல்டிப்ளையாக இருந்தால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கலாம். அதர்வைஸ் இங்கே போட்டது தான்.
2 power 4 16 into 2 power x 32 into 6 power 4 sorry 64 16 டேபிள்ல கேன்சல் பண்ணியிருந்தா இது 2 டைம் அப்போ 2 power x is equal to 128 128 எப்படி சொல்லலாம்னா 2 power 7 ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கலாம் 7ன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அண்ட் அவர் லாஸ்ட் ப்ராப்ளம் ஸோ 32/81 கொடுத்துருக்காங்க 32 3 power 6 கொடுத்துருக்காங்க 3 power 6 எப்படி சொல்லலாம் 3 power 3 into 3 power 3 27 into 27ன்னு சொல்கிறேன். டினாமினேட்டரில் 81 into 4 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 16 இதை கேன்சல் பண்ணால் 2 டைம் இதையும் கேன்சல் பண்ணால் இது 1 டைம் இது 3 டைம் இதையும் கேன்சல் பண்ணால் 3 டைம். ஸோ என்னோட ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ டிட் சம் மிஸ்டேக்ஸ் எங்கே 32 into 3 power 6 3 power 6 அப்படின்னா 9 into 9 into 9 சொல்லலாம் 81 டினாமினேட்டரில் 4 ஸ்கொயர்னா 16 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம் 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைம் 9 2s are 18 வருது. ஓகே ஃபைன் எங்கே விட்டுருக்கேன் 18 வருது 3 27 அடிச்சிருந்தா இங்கே 9 தான் வந்திருக்கும். ஓகே 18 வந்து ஸ்கொயருக்குள்ளே இருக்குது ஆன்சர் 324. முன்னாடி இருந்த மாதிரி இதில் எடுக்க முடியாது ஏன்னா எல்லா நம்பர்ஸுமே இங்கே இருக்குது ஸ்கொயர் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் வந்து வேறு ஏதாவது பேப்பர் சால்விங் பண்ணலாம் இது எஸ்பிஐ கிளர்க் ஸோ பிஓவாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம் மெயின்ஸ் பேப்பர். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் வேணும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாய்.